நேத்து ஜட்ஜா இருந்த அமித் பார்கவும் திவ்யா கணேஷும் 2 பேரும் கேஸ விசாரிச்சு தீர்ப்பு சொன்னாங்க. அமித் பார்கவ் ஜட்ஜ் மாதிரி நச்சுன்னு இருந்தாருன்னு நிறைய பேரு சொன்னாங்க. திவ்யாவை ஜட்ஜ் மாதிரியே இல்ல, வக்கீல் மாதிரி இருந்தாங்க. அவங்கள போய் ஜட்ஜா போடாதீங்கன்னு பார்த்தவங்க சொன்னாங்க. இன்னைக்கு திரும்பவும் திவ்யாவும் அரோராவும் ஜட்ஜா இருக்காங்க. திரும்பவும் ஜட்ஜ் சேர்ல திவ்யாவை பார்த்தவங்க இன்னைக்கு அவ்வளவுதான் சொல்றாங்க. எஃப்ஜே என்ன லேபிளிங் பண்றாருன்னு பார்வதி ஏற்கனவே சொல்லி இருந்தாங்க. அந்த கேஸ் தான் இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. விஜய் பார்வதி சார்பில் விக்ரம் ஆஜராகி வாதாடுறாரு. எஃப்ஜே சார்பில் சபரிநாதன் ஆஜராகி இருக்காரு. பார்வதி கேஸுக்கு திவ்யா ஜட்ஜ் இருக்கு இன்னைக்கு பெரிய சண்டைன்னு. அது சரி, விக்ரமைய பார்வதி செலக்ட் பண்ணாங்க. ஜெயிச்சாருக்கு நான் தான் காரணம்னு, தோத்தா விக்ரம் தான் சரியில்லைன்னு சொல்லுவா இந்த பாருன்னு பிக் பாஸ் பாக்குறவங்க சொல்றாங்க. என்ன ஒரு லேபிளிங் பண்றாருன்னு பார்வதி சொல்ல, அதை யாரு சொல்றதுன்னு ஒரு நியாயம் வேணாமான்னு டிக்கிறாங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிற பார்வதி மேல லவ் கண்டென்ட் மட்டும் தான் பண்றாருன்னு ஒரு சின்ன டப்பால் அடிக்க பாக்குறாருன்னு விக்ரம் வாதாட, அதை கேட்டு எஃப்ஜேவால சிரிப்படக்க முடியல. பார்வதி என்ன உழைப்பு எங்களுக்கும் தெரியும் என்பது மாதிரி சிரிச்சாரு எஃப்ஜே. விக்ரம் பேச பேச, ஆஹா அப்படியா சொல்லவே இல்லை என்பது மாதிரி லுக்க விட்டாங்க ஜட்ஜஸ் திவ்யா அண்ட் அரோரா. இப்போ பார்வதியோட லவ் கண்டென்ட் வீடியோஸ் தான் சோசியல் மீடியால நிறைய சுத்திட்டு இருக்கு. தியேட்டர்ல கார்னர் சீட்ல நடக்கிறது எல்லாம் பிக் பாஸ் நிகழ்ச்சியில நடு வீட்டுல பல கேமரா முன்னாடி நடக்குதுன்னு பாக்குறவங்க திட்டுறாங்க.